வாழ்வியல் வளர்ச்சிக்கு வாத அறிவு என்ற சொல் இன்றைக்கு பலருக்கும் ஒரு புதிய சொல்லாகவே தெரியும். வாத அறிவு என்பது இன்றைக்கு நம்முடைய அறிவியல் உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சொல். இதை வெகு காலமாக தமிழ் மரபும் ஏன் இந்திய மரபு கூட இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். நம்முடைய உலகம் நாதமயமானது. உலகம் நாதத்தினுடைய அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை நாம் உணர்வதற்கு தவறிவிட்டோம். அந்த இயக்கத்தை உணர்வதற்கான வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை பதிவு செய்கிறது. கர்ணீக யோகம். கர்ணிகம் என்றால் காது. காதின் வழியாக ஒரு யோகத்தை செய்வதற்கு செய்திருக்கிறார்கள். அந்த யோகத்தை முறையாக கற்றவர்கள் தன் எதிரே வந்து நிற்பவர்களுடைய பெயரை மட்டும் சொன்னால் போதும், அவருடைய மொத்த வரலாறையும் அவர்கள் சொல்கிற ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே பிறந்தார்கள், என்ன வேலை செய்கிறார்கள், என்ன விதமான மனநிலை உடையவர்கள் என்பதையெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு தன்மை இந்த கர்ணீக யோகத்தில் உள்ளே இருக்கிறது. கர்ணீகம் என்பது காது. இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய முதல் பகுதியாக கூட அது இருந்திருக்கலாம். இன்றைக்கும் அதனுடைய பயிற்சியாளர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இது நுட்பமானது. ஏனென்றால் இதெல்லாம் இந்த உலகத்தில் பதிவாயிருக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாக இந்த கர்ணீக யோகிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இது அறிவியல் படுத்தப்படாததனால் ஒரு சிலர்கள் மட்டுமே இது இருந்து வருகிறது. எனவே அந்த கர்ணீக யோகத்தினுடைய ஒரு தன்மையை தான் வாத அறிவு என்ற சொல் பேசுகிறது. எனவே இந்த வாத அறிவு என்பது காதுகளை மையமாக வைத்து செயல்படக்கூடியது. உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் இந்த உலக உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக தான் படைக்கப்பட்டது. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கூறுகள் கூட, இந்த குடல் வால் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி கூட மிக அற்புதமான வேலையை மனிதனுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறது. காதுகள் அதை விட முக்கியமானவை. எனவே இந்த காதுகளினுடைய இயக்கங்களை பற்றி நம் நூல்கள் என்ன பேசியிருக்கின்றன. நம் காதுகளை சார்ந்த இந்திய மருத்துவம், அதுவும் குறிப்பாக வேதசக்தி மருத்துவம் சார்ந்த பிசிக்கல் நர்வ் என்னெல்லாம் காதை சார்ந்து இருக்கின்றன, பிசிக்கல் அனாட்டமி, அதே போல சட்டில் அனாட்டமி என்னவெல்லாம் காதை சார்ந்து இருக்கின்றன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்துவதனால் நாம் எவ்வாறு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற செய்திகளை எல்லாம் பேசுவதுதான் இந்த வாத அறிவு என்ற கட்டுரை. இந்த கட்டுரையை மருத்துவர் சௌந்தர்ய ரவீந்திரன் அவர்கள் படிக்க உள்ளார்கள். இவர்கள் திருமூலர் வேதசக்தி வர்ம சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய மருத்துவராக சென்னையில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் இந்த கட்டுரையை வழங்க உள்ளார்கள். வணக்கம்.